நேத்து கிங்டம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் டே 1 ஒரு பெரிய ஓப்பனிங்கே வந்திருக்கு. அது எவ்வளவு அப்படிங்கறத பார்ப்போம். இது இல்லாம தலைவன் தலைவி படத்தோட 7வது நாள் வசூல் மாரீசன், அப்புறம் கூலி வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல ஓவர்சீஸ்ல பெரிய சம்பவமே பண்ணிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே பார்ப்போம். இது இல்லாம இன்னும் சில படங்களோட வசூல் பெரிய அளவுல கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்க படங்கள் எல்லாம் பார்க்க போறோம். அது எல்லாத்தையுமே வீடியோக்குள்ள பார்த்துருவோம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்ப நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன். இதுதான் அந்த ஃப்ரேம். ஆக்சுவலா இது என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்லாமலே திரைப்படம் தான். அதுல கிளைமேக்ஸ் காட்சி அவர் எங்க இருப்பாரு அப்படின்னு தேடும் போது அவர் ஊமை இல்ல, அவர் பேசக்கூடியவர் தான் அப்படின்னு உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கௌசல்யா வந்து இவர் எங்க போயிருப்பாருன்னு யோசிக்கும் போது அப்ப அவங்களுக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்கும். அதை பார்த்து தான் அந்த இடத்துக்கு போவாங்க. ஸோ சரியான கிளைமேக்ஸ். இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் ராஜா சிஎம், அப்புறம் வி விநாயகா அப்படிங்கிறவரு, அப்புறம் நம்பர் நிறைய இருக்கு. அவங்க பேர் என்னன்னு தெரியல. 6010 அப்படின்னு இருக்கு. அப்புறம் தனா வெங்கடேசன், அசூதீன் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. வசூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். இப்பத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா கூலி தான் இப்போதைக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல ரிலீஸ் ஆக போற ஒரு தமிழ் படம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதாவது இது இது வந்து இது வெறும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகர்கள் மட்டும் இல்லாம அதை தாண்டி பெரிய அளவுல இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, நிறைய காரணங்கள் இருக்கு. லோகேஷ் கனகராஜ் அவர்களோட படம், அது இல்லாம நாகார்ஜுனா, உபேந்திரா, சத்யராஜ், இந்த மாதிரி பெரிய கூட்டம் இருக்கு. இதை தாண்டி அமீர்கான் ஒரு முக்கியமான ரோல், அனிருத் அவர்களோட இசை அப்படின்னு இந்த படத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க இந்த படத்துக்காக எதுக்காக வெயிட் பண்றீங்க? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காகவா, இல்ல அமீர்கானோட கேமியோக்காகவா, இல்ல லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனுக்காகவா, இல்ல அனிருத் அவர்களோட இசைக்காகவா அப்படின்னு நீங்க இந்த படத்துக்காக எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ வசூல்களை போயிடலாம். த ஃபேண்டாஸ்டிக் 4 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இந்த படத்தோட டே 7 இந்தியாவில் 81 லட்சம், டோட்டலா இந்தியாவில் இந்த படம் 31 கோடியே 93 லட்சம், வேர்ல்டு வைடு $250 மில்லியன், 2185 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த வீக்கெண்டு போகும்போது தெரியும் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ண போகுது அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது முக்கியமா ஏப்ரல் மாசம் ரிலீஸ் ஆன மைண்ட் கிராஃப்ட் அப்படிங்கிற படம், அந்த படம் இதுவரையும் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் 19 கோடியே 44 லட்சம், உலகம் முழுக்க $955 மில்லியன், 8360 கோடிக்கு மேல இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு இந்தியன் கரன்சிக்கு. பட்ஜெட் $150 மில்லியன். ஆக்சுவலா இந்த மைண்ட் கிராஃப்ட் அப்படிங்கிறதே ஒரு தனி கான்செப்ட், அதையே மூவியா பண்ணிருக்காங்க, பெரிய விஷயம். சையாரா அப்படிங்கிற படம் டே 14 இந்தியாவில் 8 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 11 கோடியே 90 லட்சம். டோட்டலா இந்த படம் 336 கோடியே 20 லட்சமும், உலகம் முழுக்க 442 கோடியே 75 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 14 நாள்ல ஓவர்சீஸ் கலெக்ஷன் பெரிய அளவுல எடுத்திருக்கு. அதை நான் இன்க்ளூட் பண்ணி அப்டேட்டும் பண்ணியிருக்கேன். கன்னடால சூ ஃப்ரம் ஷோ இந்த படம் நல்ல கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு, சூப்பரா ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. டே 7 கர்நாடகால 2 கோடியே 85 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 95 லட்சம். டோட்டலா 22 கோடியே 5 லட்சம் கர்நாடகாலையும், 22 கோடியே 92 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு, 5 கோடி பட்ஜெட். மகாவதார் நரசிம்மா ஹிந்தியில இந்த படம் பெரிய ஹிட்டுங்க. எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹிட்னா, இந்தியில இந்த படம் இந்தியோட கிராஸ் கலெக்ஷன் மட்டுமே கிட்டத்தட்ட 30 கோடி 34 கோடி கிட்ட, கிட்டத்தட்ட அந்த 34 35 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் இந்தியாவில் டே 7 8 கோடியே 25 லட்சமும், உலகம் முழுக்க 8 கோடியே 33 லட்சம், உலகம் முழுக்க 53 கோடியே 53 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. பெரிய கலெக்ஷன் அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு. அப்புறம் ஹரஹர வீரமல்லு இந்த படத்தோட டே 8 ஆந்திரா தெலுங்கானால 52 லட்சம், உலகம் முழுக்க 68 லட்சம், 114 கோடியே 32 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 250 கோடி பட்ஜெட். நேத்து 7வது நாள்ல இருந்து 8வது நாளுக்கே பெரிய அளவுல டிராப். எந்த அளவுக்கு டிராப்னா 3ல ஒரு மடங்கு வந்துருச்சு. அதாவது 3 மடங்குல ஒரு பங்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான கலெக்ஷன் எடுத்திருக்கு. அப்புறம் மாரீசன் திரைப்படத்தோட டே 7 தமிழ்நாட்டுல 39 லட்சம், உலகம் முழுக்க 44 லட்சம், 5 கோடியே 20 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 6 கோடியே 6 லட்சம் உலகம் முழுக்க, 10 கோடி பட்ஜெட். பத்தவே பத்தாது, இந்த படம் நல்ல கலெக்ஷன் வர வேண்டியது இருக்கு. அது வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். தலைவன் தலைவி நேத்து 7வது நாள் 2 கோடி தமிழ்நாட்டுல, 15 லட்சம் கர்நாடகால, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 12 லட்சம், ஓவர்சீஸ்ல 80 லட்சம், 3 கோடியே 7 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் 35 கோடியே 10 லட்சம், கர்நாடகால 3 கோடியே 22 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 20 லட்சம், ஓவர்சீஸ்ல 12 கோடியே 15 லட்சம், உலகம் முழுக்க 51 கோடியே 67 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 50 கோடியே கடந்திருக்கு 7 நாள்ல. 25 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு, அதையுமே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ தலைவன் தலைவி சூப்பர் கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. பார்ப்போம் லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளவு வரப்போகுது அப்படின்னு.
அப்புறம் நேத்து வந்து விஜய் தேவர்கொண்டா அவர்களோட கிங்டம் திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கிங்டம் திரைப்படத்தோட டே 1 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானால 18 கோடியே 95 லட்சம், தமிழ்நாட்டுல 1 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. பெரிய விஷயம். 1 கோடியே 10 லட்சம், கர்நாடகால 2 கோடியே 95 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும் கேரளாலையும் சேர்த்து இந்த படம் 40 லட்சம், ஓவர்சீஸ்ல 11 கோடியே 95 லட்சம். உலகம் முழுக்க இந்த படம் 35 கோடியே 35 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 130 கோடி பட்ஜெட். ஸோ விஜய் தேவர்கொண்டா அவர்களோட கெரியர் பெஸ்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் வந்திருக்கு. டே 1 சரியான கலெக்ஷன் எடுத்துருச்சு. ஸோ ஆக்சுவலா என்ன அப்படின்னா ப்ரொடியூசரே வந்து 39 போட்டிருக்காங்க. நம்மளது ட்ரேட் வட்டாரப்படி ஒரு 35-36 கோடி கிட்ட வந்திருக்கு. நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. டே 2 எந்த அளவுக்கு ஹோல்டு பண்ண போகுது, இல்ல பெரிய அளவுல டிராப் ஆக போதா, இல்ல இதோட சூப்பரான கலெக்ஷன் எடுக்க போதா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். படம் பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி திரைப்படம் ஓவர்சீஸ்ல முக்கியமா யுஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா எல்லாம் பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. யுஎஸ்ஏல 725K யூஎஸ் டாலர்ஸ், 6 கோடியே 35 லட்சம். கனடால 72K யூஎஸ் டாலர்ஸ், இது வந்து 63 லட்சம். அதாவது கனடாவை பொறுத்தவரையும் 100K கனடியன் டாலர்ஸ் வந்து ரீச் பண்ணிடுச்சு. யூஎஸ் டாலர் கன்வெர்ட் பண்ணா 72K யூஎஸ் டாலர்ஸ். ஆஸ்திரேலியால 100K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம். இப்பவே அட்வான்ஸ் புக்கிங்ல 64 லட்சம் இது. அப்புறம் இது இல்லாம மற்ற நாடுகள்ல ஓபன் பண்ணது எல்லாம் சேர்த்து 15K யூஎஸ் டாலர்ஸ் வந்து அதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கு. 13 லட்சம். டோட்டலா 886K யூஎஸ் டாலர்ஸ் இந்த படம் ரிலீஸ்க்கு 13 நாளைக்கு முன்னாடியே கலெக்ட் பண்ணியிருக்கு. 7 கோடியே 75 லட்சம். ஸோ இப்பவே இது ஒரு பெரிய கலெக்ஷன். பாப்போம் வரப்போற நாட்கள்ல எந்த அளவுக்கு இன்னும் யூகே இருக்கு, மலேசியா, சிங்கப்பூர், கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் பெரிய கலெக்ஷன், அதிரி புதிரி கலெக்ஷனே வரப்போகுது அப்படின்னு அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதை வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நான் அப்டேட் பண்றேன். அடுத்ததா டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தோட கலெக்ஷன் இதுவரையும் டோட்டலா ஃபைனலா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தமிழ்நாட்டுல 19 கோடியே 94 லட்சம், வேர்ல்டு வைடு 24 கோடியே 85 லட்சம், பட்ஜெட் 20 கோடி, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 12.5 கோடிக்கு போயிருக்கு. 13 கோடியே 25 லட்சம். ஸோ ஓவராலா வேர்ல்டு வைடு பார்க்கும் போதே இந்த படம் ஒரு 75 லட்சம் கிட்ட தான் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் ஓவராலா கிடைச்சிருக்கு. ஆனா முக்கியமா ஹோம் ரீஜியனான தமிழ்நாட்டுல இந்த படம் சில லட்சங்கள், நான் சொல்றது ஒரு 5-6 லட்சம் கிட்ட ஒரு முன்ன பின்ன இருக்கு. முன்ன பின்னா நஷ்டமா தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இது ஒரு தோல்வி படம்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்துல இது ஒரு வெற்றி படமும் கிடையாது. இது ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்ட் எடுக்கக்கூடிய ஒரு படமா தான் அமைஞ்சிருக்கு டிடி நெக்ஸ்ட் லெவல். ஸோ அப்புறம் இன்னைக்கு வந்து 22 இயர்ஸ் ஆஃப் காக்க காக்க கௌதம் மேனன் அவர்களோட ஒரு தரமான படம். அப்படியே அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா போலீஸ் படத்தையும் நம்ம மறந்துட்டோம். அப்படிப்பட்ட ஒரு படமா இருந்தது. ஒரு பக்கம் அந்த லவ்வா இருக்கட்டும், இல்ல ஆக்ஷனா இருக்கட்டும், சென்டிமெண்டா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. பட்ஜெட் 5 கோடி அப்ராக்சிமேட்டா. தமிழ்நாட்டுல மட்டுமே 26 கோடி வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 35 கோடி, ஷேர் ஒரு 17 கோடி. வசூல் ரீதியா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத சொல்லுங்க. முக்கியமா ஹாரிஸ் ஜெயராஜ் கலக்கி இருப்பாரு. இன்னைக்கும் அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.